வைகாசி விசாகத்தன்று என்ன செய்ய வேண்டும்? அன்று பழனி முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வரலாம். முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிமையாக விரதமிருந்து முருகனை வழிபடலாம். காலையில் ஒரு பொழுது உணவு சாப்பிடாமல் தண்ணீர் மட்டும் எடுத்துக்கொண்டு மதியம் சர்க்கரை பொங்கல் செய்து முருகனுக்கு படைத்துவிட்டு அதை நாமும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். வைகாசி விசாகத்தன்று கந்த சஷ்டி கவசத்துடன் சேர்ந்து கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது மிக மிக சிறப்பானது. கந்தகுரு கவசத்தை பாராயணம் செய்வது இரண்டுமே சிறப்பானது. இது எதுவும் சொல்ல முடியாதவர்கள் முருகனின் ஏதாவது ஒரு மந்திரத்தை ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை சொல்லலாம். அல்லது உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அதை ஒரு காகிதத்தில் எழுதலாம். இது ஜாதகத்தில் 3வது இடத்தை வலுப்படுத்தும். 3வது இடம் என்பது தைரியம், வீரியம், உடன்பிறப்பு, பேச்சு, எழுத்து, தகவல் தொடர்பு ஆகியவற்றை குறிக்கும். வைகாசி விசாகம் அன்று துவரம்பருப்பின் மீது சிவப்பு திரி போட்டு 6 நெய் தீபங்கள் ஏற்றி முருகனை வழிபடுவது சிறப்பு. இது வீட்டில் செல்வ வளத்தை பெருக செய்யும். செவ்வாய் மற்றும் செவ்வாய்க்கு அதிபதியான முருகப் பெருமானின் அருளை பெற உதவும். வைகாசி விசாகத்தன்று வீட்டில் என்னென்ன பொருள் வாங்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். கல்லுப்பு மகாலட்சுமி அம்சம், துவரம்பருப்பு நாட்டு சர்க்கரை குரு அம்சம், வெள்ளை சர்க்கரை சுக்கிர அம்சம், பால், பூஜை பொருட்கள் பார்த்தீங்கன்னா சந்தனம், பச்சை கற்பூரம், ஏலக்காய், விரலி மஞ்சள், கிராம்பு. இந்த 10 பொருட்களும் தவிர உங்களால வெள்ளி வாங்க முடியும் அப்படின்னா அதை அன்னைக்கு வாங்கி வச்சீங்க, மிகவும் சிறப்பானது. அதோட 6 வெற்றிலையும் 3 பாக்கும் முருகனுக்கு படைத்து வழிபடலாம். இது அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. வைகாசி விசாகத்தன்று எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது.